சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் அரிசி மாவு வீடியோ போட்டிருக்கேன். தோசை சூப்பராக இருக்குது பாருங்கள். போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோசை தான் ஊற்ற போகிறேன். இந்த மல்லாட்டை சட்னிக்கு தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுடுங்க. தோசை நல்லா சேர்ந்துட்டு தேங்காய் எடுத்துருக்கேன். வேர்க்கடலை சட்னி தான், ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி. அரை மூடி தேங்காய்க்கு இந்த சைஸுக்கு பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன். 3 வரமிளகாய். ஃபஸ்ட்டு இதை நைஸாக அரைச்சிடுங்க. இஞ்சி பூண்டு இருந்தால் சேர்த்துக்குங்க. நான் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், சேர்த்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கு இஞ்சி. நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி. இந்த வேர்க்கடலை சட்னிக்கு உப்பு. இதை நல்லா கொஞ்சம் நம்ம சட்னி பார்த்துக்கு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன். நம்ம தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம அரைச்ச விழுதலை சேர்த்துடலாம். பாருங்கள், உடனே ஊற்றக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் சட்னி சேர்த்துருங்க. சட்னி ரெடி ஆகிடுத்து. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இந்த ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கு. உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை மல்லாட்டை சொல்லலாம் சட்னி ரெடி பண்ணிக்க. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த சட்னி தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தேங்காய் இல்லாத கார சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் தண்ணி விட்டுக்கலாம். இப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், ஆவியில் வேக வச்ச இட்லி, துணி கிளாத்து போட்டு ஊற்றின இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சமாக செவர வதக்குங்க. அது கூடயே ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மிக்சியில் அரைக்க போகிறோம் இல்லையா, அப்படியே மிக்சியில் எடுத்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளிட்டேன். இன்னும் ஒரு 1/2 கரண்டி எண்ணெய் விட்டுட்டுங்க. ஒரு 300 கிராம் வெங்காயம், இது ஒரு அரை பதத்துக்கு இருந்தால் போதும், வெங்காயம் வதங்கினா போதும்.
ஒரு 4-5 பூண்டு பல்லு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்னதாக இஞ்சி துண்டு, இது பாருங்கள் நல்லா வதக்கிருக்கேன். 4 தக்காளி, நார்மல் சைஸில் 4 தக்காளி, தக்காளி நல்லா வேகட்டும். இது பாருங்கள் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சம் புளி, தக்காளி நல்லா மதிச்சிருக்கு பாருங்கள். ஒரு 2 செகண்ட் வதக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். இது கார சட்னி தகுந்த உப்பு. ஃபஸ்ட்டு இதை பல்ஸ் மோடில் அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டேன், ஆறிடுது. இந்த வெங்காய தக்காளியும் சேர்த்து பாருங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க சட்னி தாளிக்கிறதுக்கு. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பொரியட்டும். கருவேப்பிலை, வந்து வரமிளகாய், பாருங்கள் சட்னி அரைச்சிட்டேன். குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. நம்ம சட்னியை ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அரிசி மாவு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன். அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கல. இப்போ ஒரு டைம் கலந்து விட்டால் போதும். அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேங்காய் இல்லாத கார சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.